ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுகியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ஒரு 150 கிராம் வெல்லம் வந்து உருக்கி எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இருந்ததும் நான் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு, ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வடிகட்டணும். எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா இதில் அழுக்கெல்லாம் இருந்தால் க்ளீனாக வெளியில் வந்துடும், அதுக்காக தான். இப்போ நம்ம இது வடிகட்டலாம். பாருங்க, இந்த சுகியன் பண்ணுறதுக்கு நான் பச்சை பயிறு, இந்த ஸ்டஃப்புக்காக பச்சை பயிறு எடுத்துருக்கேன். 150 கிராம். ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துங்க. நான் இதுக்கு ஒரு அளவு வச்சு இதுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு 1க்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் 5 விசில் போட்டு அந்த ஃபுல் ஸ்டீம் போனதும் இறக்கி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவும் குழையக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பச்சை பயிருக்கு வந்து நம்ம ஸ்வீட் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் வச்சு கேஸ் பற்ற வச்சுட்டேன். இந்த 150 கிராம் வெல்லம் இருக்குது பாருங்கள், அது நல்லா உருக்கின வெல்லம், அந்த அழுக்கெல்லாம் வடிகட்டிட்டு அதை போட்டுங்க. நம்ம அதையும் போட்டு வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பச்சை பயிரை நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து நான் ஒரு மூடி தேங்காய் போடுறேன். தேங்காய் கிடைக்காத ஊருன்னா நீங்கள் தேங்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இந்த மாதிரி நமக்கு தேவைக்கு ஸ்வீட் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சர்க்கரை போடலாம், எப்படி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கலருங்க. இப்போ இதில் வந்து அந்த வெல்லம் பச்சை பயிர் போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் இது. இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிப்போம். இப்போ இந்த சுகியன் வந்து டிப் பண்ணி போடுறதுக்கு நம்ம மைதா எடுத்திருக்கேன். 100 கிராம் மைதா எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ உருண்டை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலருக்கு போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம 100 கிராமுக்கு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, நம்ம இடியாப்பெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். இது பொரிக்கிறதுக்கு குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். சின்ன கடாய் வச்சுருக்கேன் நான், ஏன்னா கொஞ்சமாக பண்ண போகிறோம், எண்ணெய் வேஸ்ட் ஆக வேண்டான்னு. இந்த மாதிரி ரொம்ப பரவலாக இருக்காமல் இந்த மாதிரி குண்டாக இருக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிங்கன்னா அது நல்ல டிப் ஆகும். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இதில் வந்து சுகியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் நான். இது இந்த மாவில் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து மேலே ஒட்டணும். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். இட்லி மாவு பதத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணி இதில் போடணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க பாருங்கள். மாவு பாருங்கள் இந்த திக்னஸ் இருக்கணும். இது பாருங்கள், அப்போ தான் அந்த உருண்டையில் ஒட்டணும் மாவு. இதை விட தண்ணியாக இருக்கவே கூடாது. அதே மாதிரி இதில் லைட்டாக உப்பு இருக்கணும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நாக்கில் உப்பு இருக்கணும். இப்போ அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவரோட பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக. இது பாருங்கள், இந்த திக்னஸ் வரணும். இப்போ பாருங்கள், நான் உருண்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த உருண்டை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பார்த்தீங்களா, ஒட்டுது பார்த்தீங்களா, இந்த திக்னஸ் வரணும். இது பாருங்கள், இந்த மாவில் நம்ம டிப் பண்ணி இதில் போட்ட உடனே நீங்கள் திருப்பி போடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்து திருப்பி போடணும், இல்லைன்னா அதில் ஒட்டாது. இப்போ வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா வேகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இங்கே சுகியன் ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். பாருங்கள், நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ப்ரௌனிஷ் கலராக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்து ஏற்கனவே வெந்தது தான், அதை பற்றி பயப்பட வேண்டாம். இது பாருங்கள், இந்த மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது போடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான சுகியன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கூட நம்ம இந்த ஸ்வீட் இப்போ ஈஸியாக பண்ணலாம். கெஸ்ட்டு வந்தால் பண்ணலாம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.